Hello friends, welcome back to Uma channel. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்பைசியான கருவாட்டு தொக்கு எப்படி செய்யறது நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக பார்க்காம ஒரு 5 மினிட்ஸில் முடிச்சிடலான்னு இருக்கேன். ஸோ ரொம்ப லென்த்தாக பண்ணால் ஸ்கிப் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நான் வீடியோக்கு முன்னாடியே சொல்லிடுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் என்னோடய சேனலை. இப்போ வாங்க கருவாட்டு தொக்கு எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். அது வந்து ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப சூப்பராக சூட்டபுளாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா கருவாட்டு தொக்குக்கு சின்ன வெங்காயத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு செய்யும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் உரிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தக்காளி வந்து நல்ல ஒரு 6 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து கருவாடு வந்து இந்த பாருங்கள் துண்டு கருவாடு தான் எடுத்து வச்சுருக்கேன். நான் இந்த துண்டு கருவாட்டில் நம்ம கருவாடு தொக்கு செய்யும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து துண்டு கருவாடு எடுத்து நல்லா மஞ்சள் பொடி போட்டு நல்லா கொஞ்சம் சுட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்க சொன்னால் சின்ன வெங்காயம் உரிச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிஃபனுக்கு வந்து பசங்களுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாமல் ரொம்ப குளறி அப்படியே குழம்பா பண்ணுறது அதுன்னு செஞ்சு கடைசியில் வந்து கடையில் வாங்கி கொடுத்த இன்றைக்கி டிஃபன் இப்போது வந்து மாவும் ஊற வச்சுருக்கேன். ஸோ பையன் வந்து மாவு அரைக்க போகிறான். ஸோ அவனை அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறமா தொக்கு செய்யலான்னு இப்போ வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம்லாம் உரிச்சு நான் ரெடி பண்ணிவிட்டு நான் செய்யறதை காண்கிறேன். பார்த்தீங்கன்னா கருவாடு தொக்கு செய்யறதுக்கு ஒரு தவா வச்சுட்டு அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு இது நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஒரு கிண்ணம் ஃபுல்லாக வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை வந்து எப்போயுமே நான் வந்து இப்படி கட் பண்ணி போட்டுக்குவேன். அப்போ வந்து நமக்கு ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். முழுசாக போடாமல் துண்டு துண்டாக. இப்போ எல்லாமே நல்லா பொரியட்டும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட வந்து மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு சக்தி மசாலா வெறும் மிளகாய்த்தூள் இருக்குல்ல, அது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு அதே சக்தி மசாலா மல்லித்தூள் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இப்போ இது கூட வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ மசாலாலாம் போட்டாச்சு. உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடும்போது நம்ம எப்போவுமே கருவாடு தொக்கு செய்யும்போது உப்பு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கருவாட்லேயும் வந்து உப்பு இருக்கும். ஸோ நம்ம என்ன தான் வாஷ் பண்ணி எடுத்தாலும் அந்த உப்பு கொஞ்சம் இருக்கும். அதனால் நம்ம லைட்டாக போட்டுக்கலாம். அதில் இப்போ கிரேவியெலாம் பண்ணதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு கம்மியாக அப்புறம் லைட்டாக போட்டுக்கலாம். இப்போ வந்து போதும், இந்த அளவு உப்பு போட்டுறோம் போதும். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. இந்த தண்ணி ஊற்றாமே இந்த தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி நல்லா கொலன்னு வரணும். நல்லா ஒரு திக்கான கிரேவியில் வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுருங்க. பார்த்தீங்கன்னா தக்காளி இந்த அளவுக்கு வதங்கிருக்கு. இன்னும் கூட வதங்கணும் கொஞ்சம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லாவே வதங்கட்டும். ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு எடுத்து நம்ம இப்படி கலரி கொடுக்கணும். நல்லா வதங்கட்டும். பார்த்தீங்கன்னா பையன் வந்து மாவு அரைச்சிட்டு வந்துட்டான். ஸோ நான் வந்து ஒரு 1 வீக்கு சேர்த்து அரைச்சிட்டேன். இன்றைக்கி வந்து நான் திடீர்னு ஒரு 4 மணிக்கு தான் ஊற வச்சேன் மாவு. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சண்டே. ஸோ இட்லி போட்டு சிக்கன் குழம்பு செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. பசங்க விருப்பப்பட்டு கேட்குறாங்க. ஸோ நாளைக்கு சண்டேனால காலையில் சிக்கன் வாங்கிட்டு வந்து சிக்கன் கிரேவி பண்ணிவிட்டு இட்லி போட்டான்னு பிளான் பண்ணிவிட்டு மாவு அரைச்சிட்டு நான் வந்து ஒரு 1 வீக்கு சேர்த்து அரைச்சிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஆட்டும் போது வீட்டில் ஆட்ட முடியாது. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெயில் வெயிட்டுக்குள்ளே ரொம்ப அனலாக இருக்குது. ஆனால் ஒரு வாரத்துக்கு ஆட்டி வச்சுட்டேன். இது ஒரு 1 வீக் வரைக்குது. இப்போ எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு நாளைக்கு சிக்கன் கிரேவியும் இட்லியும் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் தரலாம் வதங்கட்டும். இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கருவாடு போகும்போது கருவாடு வேகணும்ல, அதுக்காக கருவாடு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு இப்போ கருவாடு 1 by 1 அது கூட நல்லா ஆல்ரெடி வாஷ் பண்ணி மஞ்சள் பொடி போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதனால் இது ஒரு டைம் வாஷ் பண்ணிட்டு இப்போ இது கூட சேர்த்துக்கலாம்.
இப்போது கருவாடு 1 by 1 எடுத்துக்கலாம், போட்டுடலாம். நல்லா ஆல்ரெடி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். கருவாடு வந்து நம்ம வறுத்து சாப்பிட்றத விட இப்படி தொக்கு மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட் இருக்கும். சுட சுட சாதம் வடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கருவாடெல்லாம் போட்டு நல்லா அந்த சுட சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், எல்லாம் போட்டாச்சு. இப்போ அப்படியே வந்து இது வேகட்டும். கருவாடு போட்டுட்டு நல்லா ஒரு கலரிட்டு மீடியமான சிம்மில் வச்சு மூடி போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இல்லை 10 நிமிஷத்துக்கு அப்படியே மீடியமான சிம்மில் வெந்து வரட்டும். கருவாடு போட்டுட்டு நல்லா ஒரு கலரிட்டு மீடியமான சிம்மில் வச்சு மூடி போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இல்லை 10 நிமிஷத்துக்கு அப்படியே மீடியமான சிம்மில் வெந்து வரட்டும். பார்த்திங்கன்னா சூப்பரான எம்மியான கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு திக்காக ஆன பிறகு இதுக்கு மேலே கடைசியாக நம்ம என்ன போட போகிறோம்னா கொத்தமல்லி லைட்டாக பாருங்கள். அந்த கருவாடெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ இது வந்து சுட சுட சாதத்துக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பிகினர்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. பார்த்திங்கன்னா இப்போ கொத்தமல்லி லைட்டாக அப்படியே மேலாக அப்படி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஆஃப் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டு சுட சுட சாதம் போட்டு சாப்பிட்லாம். பாருங்க, சூப்பரான கருவாடு தொக்கு ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பாருங்க அப்படின்ட்டுன்னு. ஒரு பிளேட்டில் சுட சுட சாதம். எங்கள் வீட்டில் எப்பயுமே குக்கர் சாதம் தான். ஸோ குக்கர் சாதம் சாப்பிட்டு பழகியாச்சு. பசங்க வடித்தா கூட சாப்பிட மாட்டாங்க. சுட சுட சாதம் போட்டு இப்போ நான் செஞ்ச அந்த கருவாடு தொக்கு சூப்பராக இருக்கும். பிகினர்ஸ் எல்லாம் கூட சூப்பராக செய்யலாம். ரொம்ப சிம்பிள். பார்த்திங்கன்னா கருவாடு தொக்கு நல்ல கொத்தமல்லியெல்லாம் போட்டு நல்லா எம்மியாக இருக்குது. லைட்டாக போட்டுக்கலாம். இப்போ வாங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு. பார்த்திங்கன்னா ஒரு துண்டு கருவாடு அப்படி எடுத்து ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது. நல்லா ஒரு பீஸ் கருவாடு எடுத்து இந்த சாப்பாட்டில் வச்சு அப்படி சாப்பிட்டு பார்த்துன்னு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வாய் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறது இருக்குன்னு. கருவாடெல்லாம் நல்லா வெந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிகினர்ஸ் எல்லாம் சூப்பராக செய்யலாம். இந்த கருவாடு தொக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் வீடியோவில் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.